ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஸ்டோரிஸ் தமிழ். நேற்றுக்கு எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்க இன்பத்தமிழ் அந்த பாட்டில் இருக்க ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷனாக தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டில் இருந்த ஒரு சில குறிப்புகளை பார்க்கலாம். பாடலோட பேர் தமிழ் கும்மி. அதை எழுதினவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இவரோட ஆசிரியர் குறிப்பை இப்போ பார்க்கலாம். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம். சிறப்பு பெயர் அப்படின்னா பாவலரேறு. இந்த பாவலேறு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கேள்விகளை அடிக்கடி கேட்குறாங்க. அவர் இயற்றின நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இந்த மாதிரி 4 நூல்களை இயற்றியிருக்காங்க. இவர் ஒரு சில இதழ்களை இருந்திருக்காரு. அந்த இதழ்களோட பேர், இதழ்கள் அப்படின்னா வார இதழ்களாக இருக்கலாம், இல்லை மாத இதழ்களாக இருக்கலாம். நூல்கள் அப்படின்னா புத்தகமாக அச்சடித்து வெளியிட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நூல்கள். இதழ்கள் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வாரம் இல்லை மாதம் வர்றது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம். இல்லை டெய்லி வரது நம்ம என்னென்னு சொல்லுவோம், இதழ்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதழ்களில் 3 இதழ்களை அவர் நடத்தியிருக்காரு. என்னென்ன இதழ்கள் அப்படின்னா, தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் அப்படிங்கிற இதழ்களை இயற்றியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நூல்கள்னால் வேறு, இதழ்கள்னால் வேறு. நூல்கள் பார்த்திங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதழ்கள் அப்படிங்கிறப்ப தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். அதுக்கப்புறம் இவர் எந்த மாதிரி கொள்கைகளை பரப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனித்தமிழ் அந்த கொள்கைகளும், அப்புறம் தமிழ் உணர்வு, தமிழோட தனித்தன்மைகளையும், அப்புறம் தமிழ் உணர்வுகளையும் தான் இவரோட பாடல்களில் இல்லை புத்தகங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய கொள்கைகளை பரப்பியிருக்காங்க. இப்போ இந்த பாட்டு, இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிற பாட்டு கும்மி பாட்டு தான். அந்த கும்மி பாட்டு எந்த புத்தகத்திலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, கனிச்சாறு அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த கனிச்சாரோட ஒரு சில குறிப்புகளை பார்த்துக்கோம். அந்த புத்தகத்தோட குறிப்புகள். இந்த கனிச்சாறு அப்படிங்கிற புத்தகம் பார்த்திங்கன்னா 8 தொகுதிகளாக இருக்குது. சரிங்களா? எத்தனை தொகுதிகளாக இருக்குன்னா 8 தொகுதிகளாக இருக்குது. இந்த புத்தகத்தில் எந்த கொள்கை இருக்குது அப்படின்னா, தமிழோட உணர்வுகள் பற்றிய கொள்கைகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.